தெலுங்கு நடிகர் ராம் சரணின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது புகைப்படத்தை ஓவியர் ஒருவர் ஏராளமான இலைகளை பயன்படுத்தி வரைந்து அசத்தியுள்ளார். ராம் சரணின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படும் நிலையில் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஓவியர் புருஷோத்தமன் அவரது உருவத்தை மந்தார இலைகளை பயன்படுத்தி வரைந்திருக்கிறார். இந்த ஓவியம் ராம் சரணின் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கும் நிலையில் ஓவியர் புருஷோத்தமனுக்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து பல்வேறு தர ஆய்வு நிறுவனங்கள் கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. பதில் வரி விதிக்கப்பட்டாலும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவது சீராகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ள S&P குளோபல் வரும் நிதியாண்டில் வளர்ச்சி 6.5% இருக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் வளர்ச்சி 6.5% இருக்கும் என சர்வதேச நிதியமும் 6.7% இருக்கும் என உலக வங்கியும் கணித்துள்ளன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வரும் நிதியாண்டில் 5.9% இருக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான நமூரா தெரிவித்திருக்கும் நிலையில் 7% வளர்ச்சி காணும் என ஆசிய வளர்ச்சி வங்கி மதிப்பிட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று ஃபிட்ச் கணித்துள்ளது. தென்கொரியாவில் பரவிய காட்டுத்தீயில் 24 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தென்கொரியாவின் தெற்கு பகுதிகளில் வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் ஏற்பட்டிருக்கும் காட்டுத்தீயால் 43,000 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி மற்றும் 1300 ஆண்டுகள் பழமையான புத்த கோவில் உட்பட நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் தீக்கிரையாகின. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் கிட்டத்தட்ட 9,000 தீயணைப்பு படை வீரர்கள், 130க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அண்டோங் நகரம் மற்றும் பிற தென்கிழக்கு நகரங்களில் இருக்கும் பொதுமக்கள் வெளியேறவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னை செயின் பறிப்பு சம்பவத்தில் கைதானவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைதான ஜாஃபர் குலாம் உசைன் ராணி மற்றும் சுராஜ் வாசும் ராணி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது ஜாஃபர் தங்கள் கூட்டாளி நகைகளுடன் ரயிலில் செல்வதாக கூறியுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் ரயில்வே பாதுகாப்பு படையினரை தொடர்பு கொண்ட நிலையில் அவர்கள் பினாகினி விரைவு ரயிலில் சென்ற சல்மான் என்பவரை கைது செய்தனர். ஆனால் அவரிடம் நகைகள் இல்லாதது தெரியவரவே மீண்டும் ஜாஃபரிடம் காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது ஜாஃபர் தரமணி ரயில் நிலையம் அருகே நகைகளை பதுக்கி வைத்திருப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து திருவான்மியூர் காவல் ஆய்வாளர் புகாரி தலைமையிலான காவல்துறையினர் அவரை அங்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ஜாஃபர் காவல்துறையினரை நோக்கி சுட்ட நிலையில் தற்காப்புக்காக காவல்துறையினர் திருப்பி சுட்டதில் ஜாஃபர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து 26 சவரன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மணிப்பூரில் தலைநகர் இம்பால் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து தடை செய்யப்பட்ட வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 5 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணியைச் சேர்ந்த 2, கங்கலிபாக் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 2, சொரேபா எனும் தடை செய்யப்பட்ட ஆயுதமேந்திய போராளி குழுவைச் சேர்ந்த 1 ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இம்பால் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்களில் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களை மிரட்டி பணம் பறித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 728 புள்ளிகள் சரிந்து 77,288 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 181 புள்ளிகள் இறங்கி 23,486 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. தொடர் ஏற்றத்தில் இருந்த பங்குச்சந்தைகளில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததே இறக்கத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 7 நாட்களில் சென்செக்ஸ் 4,188 புள்ளிகளும், நிப்டி 1,271 புள்ளிகளும் அதிகரித்திருந்தன. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று சந்தைகளில் 5,371 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்திருந்தனர். திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு பறவைகள் கடும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் பேரழிவு ஏற்படும் என்றும் அதிகாரிகளும் நிபுணர்களும் எச்சரிக்கின்றனர். சுற்றுச்சூழல் தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர்கள்,
விமானத்தின் மீது பறவைகள் மோதினால் விமானத்தின் இயந்திரம் செயலிழந்து தீ விபத்து ஏற்படலாம் என்றும் இது விமான நிலையத்தின் அருகில் வசிக்கும் மக்களுக்கும் ஆபத்தானது என்றும் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பெரும்பாலான விமான நிலையங்களில் பறவைகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டாலும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு அருகில் பறவைகளின் அடர்த்தி வழக்கத்திற்கு மாறாக இருப்பதாக விமானிகள் கூறுகின்றனர். பறவைகள் அதிக அளவில் வருவதற்கு விமான நிலையத்திற்கு அருகே குப்பை குவியல் அதிகம் இருப்பதே காரணம் என்றும் அதனை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் அரசுக்கு ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் அறிவியல் பிரிவின் துறைத் தலைவர் முருகேசன் மாணவர்களிடம் அவதூறாக பேசி வருவதாக கூறி கல்லூரி வாயில் முன்பு மாணவர்கள் போராடினர். உடனடியாக முருகேசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் சம்மட்டி விடுதி பகுதியில் முறையாக குடிநீர் வழங்க கேட்டு ஆதிதிராவிடர் குடியிருப்பில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 15 நாட்களாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகம் மூலம் லாரிகளில் வழங்கப்படும் குடிநீரால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய மக்களுடன் வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை மக்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்ட வனத்துறையினரை தாக்கிய ஊர் மக்கள் மீது காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற புகார் வந்துள்ளது. பொன்னமராவதி வனச்சரக அலுவலகத்திற்கு உட்பட்ட சொக்கன் கண்மாய் வனப்பகுதியில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை காண்பித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மீண்டும் அளித்த புகாரில் காவலர்கள் ஒருவரை மட்டுமே கைது செய்திருப்பதாக வனத்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் 18 பேருக்கு தூய்மை பணியாளர் நல வாரியம் சார்பில் இலவச வீடுகள் வழங்கப்பட்டன. வளையாம்பட்டு பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட வீடுகளை முதற்கட்டமாக 18 பயனாளிகளுக்கு நகர்மன்ற தலைவர் உமாபாய் மற்றும் அதிகாரிகள் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள கொட்டிவரை அருவியை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அருவியை பார்வையிடும் வசதிகள் செய்து மேம்படுத்தி தருவதாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் மீது நடவடிக்கை ஏதும் இல்லை என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மேம்பாட்டு நிதி பெறப்பட்டவுடன் நடவடிக்கைகளை தொடங்குவதாக சுற்றுலாத்துறை அலுவலர் கோவிந்தராஜ் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறையை ஒட்டி சேலத்தில் நீச்சல் பயிற்சி முகாம் ஏப்ரல் 1 முதல் தொடங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தெரிவித்தார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் ஆட்சியர், மகாத்மா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்படும் நீச்சல் பயிற்சிக்கு 1770 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவித்தார். 12 நாட்களை உள்ளடக்கி 5 வகுப்புகள் நடத்தப்பட உள்ள நிலையில் இணையதளம் வாயிலாக கட்டணம் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதே அதிமுகவின் முதன்மையான நோக்கம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சென்னைக்கு திரும்பிய அவர் கூட்டணி நிலைப்பாடு எப்போதும் நிலையானது அல்ல என்று தெரிவித்தார். அதாவதுங்க, கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லிட்டேன், பல முறை சொல்லிட்டேன். எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம்? அதாவது பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம்? 2019. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான்
கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இப்போ கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அந்த அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? ஒரே வரி, மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 4000 கோடி ரூபாயை தர மறுத்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்திருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு கடந்த 4 மாதங்களில் 4034 கோடி ரூபாய் வழங்கப்படவில்லை என்றும், இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் கேள்வி எழுப்பிய போதும் மத்திய அரசு உரிய பதில் தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்று தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை திரட்டி வரும் 29ஆம் தேதி ஒன்றியந்தோறும் திமுக சார்பில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என துரைமுருகன் அறிவித்திருக்கிறார்.